ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் சமையல். இன்னைக்கு நம்ம பிரைட் சமையல்ல முட்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முட்டை வறுவல் ரொம்ப ஈஸியா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை வறுவலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முட்டை வறுவலுக்கு தேவையான அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் வானலை வச்சு வானல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நம்ம அவிச்ச முட்டைய 2 கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 செகண்ட் கழிச்சு இந்த முட்டையை திருப்பி போட்டு அதையும் ஒரு 5 செகண்ட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே வானல்ல நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. 1 கப் அளவுக்கு வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூட மல்லித்தூளையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை இதில் ஒன்றொன்னா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலா எல்லாம் முட்டையோட ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல கடைசியா கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான், நம்மளோட முட்டை வறுவல் ரெடி. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பிரைட் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.